வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் தனி ஆணையம். 3% இடஒதுக்கீட்டின்படி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதி. வகுப்பு தேர்வில் ஆள்மாறாட்ட வழக்கு. விழுப்புரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜரான கல்யாண சுந்தரத்திடம் 300 கேள்விகள். பொதுமக்கள் அச்சமின்றி வாழ நடவடிக்கை. காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் சரமாரி கேள்விகளால் துளைத்தெடுத்தார் முதல்வர். இனி விரிவான செய்திகள். புதுவையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி ஆணையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா சனிக்கிழமையன்று நடைபெற்றது. சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் வரவேற்புரையாற்ற சிறப்பு செயலர் தேவநிதிதாஸ் முன்னிலை வகித்தார். சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதன் பின்னர் பேசிய முதல்வர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ் வந்தால் நல்லது செய்யும் என்ற நம்பிக்கை பொய்த்து போகாத அளவிற்கு செயல்படுவோம் எனவும் நிதி நிலைமையை கேட்ட உதவித்தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஜூலை மாதம் வழங்கப்படாமல் உள்ள அரிசி விரைவில் வழங்கப்படும் என்ற முதல்வர், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆணையம் துவங்கப்பட்டு ஆணையர் நியமிக்கப்படுவார் எனவும் 3% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளில் நிச்சயமாக ஒதுக்கப்படும் என உறுதியளித்தார். இது மக்களுக்கான அரசு என்பதால் அவர்களின் எண்ணத்திற்கேற்ப செயல்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி பேசினார். 10ஆம் வகுப்பு தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசில் ஆஜராகினார். அப்போது அவரிடம் 300 கேள்விகள் கேட்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனித்தேர்வில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆள்மாறாட்டம் செய்ததாக 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் முன்ஜாமீன் மனு செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் பெற்ற முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் வெள்ளிக்கிழமையன்று திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை காலை விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசில் கல்யாண சுந்தரம் ஆஜராகினார். அவரிடம் குற்றப்பிரிவு டிஎஸ்பி பாண்டியன் தலைமையில் போலீசார் ஆள்மாறாட்டம் தொடர்பாக 300 கேள்விகளை கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையை போலீசார் வீடியோவில் பதிவு செய்துள்ளனர். புதுவையில் குற்றங்களை தடுக்கவும் காவல்துறையின் பணிகள் குறித்தும் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுவையில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவத்தினால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் சீனியர் எஸ்பி மோனிகா, எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வ சிகாமணி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காவல்துறை மீது எழுந்துள்ள புகார்கள் குறித்து முதல்வர் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அச்சமின்றி வாழ்கின்ற வகையில் காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும் எனவும் கடுமையான உழைப்பின் மூலம் குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றார். இந்த கூட்டம் குறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், புதுவையில் குற்றங்களை தடுக்கவும் காவல்துறையின் பணிகள் குறித்தும் முதல்வர் ஆலோசனை நடத்தினார் என்றார். புதுவையில் நடைபெற்ற மாநில யோகா போட்டியில் பல்வேறு இடங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஹிமாலயா யோகா ஒலிம்பைட் சார்பில் மாநில அளவிலான யோகா போட்டி மகாலட்சுமி திருமண நிலையத்தில் 2 தினங்கள் நடைபெறுகிறது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்கள் பெங்களூருவில் தேசிய அளவில் நடைபெற உள்ள யோகா போட்டியில் பங்கேற்பர். புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு 30 கிராம் மதிப்புள்ள வெள்ளிப் பதக்கம் பரிசாக வழங்கப்படுகிறது.
புதுவையில் மாநில அளவிலான சிறப்பு கைப்பந்து போட்டிகளை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். புதுவை இந்திரா விளையாட்டு மன்றம் சார்பில் மாநில அளவிலான சிறப்பு கைப்பந்து போட்டிக்கான துவக்க நிகழ்ச்சி சனிக்கிழமை காலை நடைபெற்றது. 28 அணிகள் பங்கேற்றுள்ள போட்டிகளை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசு நோட்டரி சாரதி சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் விளையாட்டு செயலர் லமூர் முரளி, பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 28 அணிகள் மட்டுமின்றி பள்ளி குழுக்களும் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திரா விளையாட்டு மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். சின்னாத்தா பள்ளியில் உலக எய்ட்ஸ் தினம், பாதுகாப்பு முறைகள், நோயின் அறிகுறிகள் குறித்து NSS மாணவிகளுக்கு விளக்கம். கல்வியில் சிறந்து விளங்குகிறது புதுவை மாநிலம். பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பெருமிதம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு அப் டு 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மரமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கதகதப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கதகதப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று
மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையைச் சேர்ந்த ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு 54 லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி கடனை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 2011-12 ஆண்டிற்கான கல்வி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு கல்லூரிகளில் மருத்துவம், பொறியியல் மற்றும் இதர பட்ட மற்றும் தொழில்நுட்ப மேற்படிப்பு படிக்கும் 101 ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு 54 லட்சம் ரூபாயினை கல்வி கடனாக முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். அப்போது நல அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் மலர்கண்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். உழவர்கரை நகராட்சி பொன்விழா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 11,45,000 திட்ட மதிப்பீட்டில் ஜீவானந்தம் ரீனா பாஸ்வான் வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் பூமி பூஜை செய்யப்பட்டது. இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் குணசேகரன், உதவி திட்ட அதிகாரி இரிசன், இளநிலை பொறியாளர் கருணாநிதி மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விலைவாசி உயர்வினை கண்டித்து கோட்டக்குப்பத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பால் மற்றும் பஸ் கட்டண உயர்வை கண்டித்தும் பொதுமக்களை பாதிக்கும் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் இந்திய முஸ்லீம் லீக்கின் இளைஞர் அணியினர் கோட்டக்குப்பத்தில் சனிக்கிழமை காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட துணை செயலாளர் அமீர் பாஷா தலைமை தாங்க மாவட்ட தலைவர் இக்பால் பாஷா, மாநில பொதுக்குழு உறுப்பினர் காஜி ஜைனுல் ஆபிதீன், நகர பொருளாளர் பிலால் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலந்து கொண்ட கட்சியின் நிர்வாகிகள் கண்டன உரையாற்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. புதுவை முத்தையார்பேட்டை சின்னாத்தா அரசு பள்ளியில் நடைபெற்ற எய்ட்ஸ் ஒழிப்பு தின விழா நிகழ்ச்சியில் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை சின்னாத்தா மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தின விழா சனிக்கிழமை காலை கொண்டாடப்பட்டது. திட்ட அலுவலர் அமல பிரகாஷ் ராஜா வரவேற்புரையாற்ற பள்ளி முதல்வர் பாஸ்கரன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட டாக்டர் ஜெயந்தி எய்ட்ஸ் நோய் வருவதற்கான காரணங்கள், அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்க நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி சிறப்புரையாற்றினார். இதில் சின்னாத்தா பள்ளி மட்டுமின்றி பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகளும் பங்கேற்றனர். கல்வியில் புதுவை மாநிலம் சிறந்து விளங்குவதாக பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை பல்கலைக்கழக ஹிந்தி துறை, தமிழ்நாடு ஹிந்தி அகாடமி, தமிழ்நாடு பன்மொழி பெண் எழுத்தாளர்கள் சார்பில் ஹிந்தி மற்றும் இந்திய மொழிகளில் மகளிர் படைப்புகள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கம் வெள்ளிக்கிழமை துவங்கியது. இதனை துவக்கி வைத்து பேசிய ஆளுநர் இக்பால் சிங், இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் மிகுந்த புதுவையில் இதுபோன்ற கருத்தரங்கை நடத்துவது பெருமைக்குரியது எனவும், பாரதிதாசன், ஆனந்த ரங்கப்பிள்ளை, புதுவை சிவம் போன்ற எழுத்தாளர்களை உருவாக்கிய மாநிலம் புதுவை என்றார். சாவித்ரி என்ற படைப்பை அரவிந்தரும், குயில்பாட்டு கவிதையை பாரதியாரும் புதுவை மண்ணில்தான் எழுதியுள்ளனர் என்ற ஆளுநர் இக்பால் சிங், புதுவை கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது எனவும், பெண்களை போற்றும் போதுதான் சமுதாயம் உயர்வடைகிறது என்றார். பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் கயாக்கிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுவை வீரர்கள் வாழ்த்தி வழியனுப்பி வைக்கப்பட்டனர்.
பெங்களூருவில் வருகிற 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அகில இந்திய கயாக்கிங் கனோயிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் கலந்து கொள்ளவிருக்கும் புதுவை மாநில வீரர் மற்றும் வீராங்கனைகள் சங்க செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் பெங்களூரு புறப்பட்டனர். அவர்களை என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவர் தனவேலு விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில கயாக்கிங் கனோயிங் சங்க நிர்வாகிகள் மற்றும் வீரர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் லண்டன் நகரைச் சேர்ந்த கலைஞர்களின் ஓவிய கண்காட்சியை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் அமைந்துள்ள செகா ஆர்ட் கேலரியில் லண்டன் நகரைச் சேர்ந்த கலைஞர்களின் புகைப்படம் மற்றும் ஓவிய கண்காட்சி துவங்கியது. லண்டனில் இயங்கி வரும் சில பயனுள்ள திட்டங்கள் என்ற அமைப்பின் ஓவிய கலைஞர் வழக்குரைஞர் அன்யா எலிசபெத் பட்டேல் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்திருந்தார். லண்டன் நகரிலிருந்து தொடர் பயணமாக புதுச்சேரியில் தொடங்கியுள்ள இக்கண்காட்சியில் ஓவிய கலைஞர் ஆம்பர் மெர்ரிக் பேட்டர் மற்றும் புகைப்பட கலைஞர் சங்கீதா மிஸ்ரி ஆகியோரின் கைவண்ணத்தில் உருவான புகைப்படம் மற்றும் ஓவிய காட்சியினை புதுச்சேரியின் சட்டப்பேரவைத் தலைவர் தொடக்கி வைத்தார். சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சியில் NSS ஒருங்கிணைப்பாளர் பூபதி, பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர் ராஜராஜன், புதுவை தூரிகைகள் என்ற அமைப்பின் நிறுவனர் அன்பழகன், அரிக்கமேடு கலைக்குழுமத்தின் தலைவர் கந்தப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். புதுவை கதிர்காமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற நூலினை துணை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டார். எழுத்தாளர் தமிமுல் அன்சாரி எழுதிய புதுவை காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற நூல் வெளியீட்டு விழா கதிர்காமத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணை சபாநாயகர் செல்வம் நூலினை வெளியிட உழவர்கரை நகர்மன்ற முன்னாள் தலைவர் ஜெயபால் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கிருமாம்பாக்கம் முகமது இப்ராஹிம் ஹாஜி, சுல்தான்பேட்டை இக்பால் பாஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் திராவிடர் கழக தலைவர் வீரமணியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் அக்கட்சியினர் கலந்து கொண்டனர். திராவிடர் கழக தலைவர் வீரமணியின் 79வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அக்கட்சியினர் புதுவை அரசு மருத்துவமனையில் ரத்த தானம் மேற்கொண்டனர். புதுவை திராவிடர் கழக தலைவர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற முகாமில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு இளைஞரணி தலைவர் ராஜா தலைமை தாங்க, கடலூர் மண்டல தலைவர் சம்பந்தம், தமிழ்நாடு மாநில பகுத்தறிவாளர் கழக துணைத் தலைவர் நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் போது எழுத்தாளர் சோலை எழுதிய வீரமணி ஒரு விமர்சனம் என்ற நூலினை தமிழ்சங்க தலைவர் முத்து அறிமுகம் செய்து வைத்தார். இதில் திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழியும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் தனி ஆணையம், 3% இடஒதுக்கீட்டின்படி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதி. வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்ட வழக்கு, விழுப்புரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜரான கல்யாண சுந்தரத்திடம் 300 கேள்விகள்.
பொதுமக்கள் அச்சமின்றி வாழ நடவடிக்கை. காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் சரமாரி கேள்விகளால் துளைத்தெடுத்தார் முதல்வர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.